பாருங்கள், இது ரொம்ப முக்கியம். இது ஒரு ஆவிக்குரிய சத்தியம். ஆனால் பூமிக்குரிய வாழ்க்கையில் வெற்றியை உண்டாக்கக்கூடிய ஒரு சத்தியம். எப்பவுமே அப்படி தான் பாருங்கள், ஆவிக்குரிய சத்தியங்களுக்கு முதல் இடம் கொடுக்கணும். ஏன்னா பூமிக்குரியவைகள்லாம் அதுக்கு அடுத்தது தான். ஆவிக்குரியவைகளை காட்டிலும் பூமிக்குரியவை பெருசு இல்லை, பூமிக்குரியதை காட்டிலும் ஆவிக்குரியவைகள் பெருசு. ஏன்னா தேவன் ஆவிக்குரியவர், ஆவியாக இருக்கிறார் இல்லையா? அந்த ஆவியாக இருக்கிற தேவன், ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிற தேவன் காண்கிற எல்லாத்தையும் உண்டாக்கி இருக்கிறார். இன்றைக்கி உலகத்தில் நம்ம பார்க்குறதெல்லாம் எங்கேருந்து வந்தது? அந்த உலகத்திலேருந்து வந்தது. காணக்கூடாத ஒரு உலகத்திலேருந்து வந்தது, தேவனிடத்திலிருந்து வந்தது. அப்போ எது பெருசு? அது பெருசா எது பெருசா? ஆவிக்குரிய உலகம்தான் இதை காட்டிலும் பெருசு. ஏன்னா ஆவிக்குரிய உலகத்திலேருந்து உண்டானது தான் இந்த பூமிக்குரிய ஒரு உலகம் இல்லைங்களா? அப்போ எல்லா பூமிக்குரிய நன்மைகள், இந்த வாழ்க்கைக்குரிய சகல நன்மைகளும் எப்படி நமக்கு உண்டாகிறது? ஆவிக்குரியவர்களால் தான் உண்டாக முடியும். நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்கள், தொழிலில் வெற்றி, குடும்பத்தில் வெற்றி, திருமண வாழ்க்கையில் வெற்றி, ஜெயம், இதெல்லாம் எப்படி உண்டாக முடியும்? இதெல்லாம் பாருங்கள், சிலர் பூமிக்குரியவர்களே தேடிட்டு இருக்கிறாங்க. இங்கே தான் பதில் இருக்குன்னு நினச்சேன். கிடையாது. இப்படிப்பட்ட ஆவிக்குரிய சத்தியங்களில் தான் அதுக்குரிய பதில் இருக்கிறது. எப்படி இன்றைக்கு நாம் காண்கிற உலகம் முழுவதுமே காணாத ஒரு உலகத்திலிருந்து உதித்ததோ உண்டானதோ, அதுபோல நாம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில காண விரும்புகிற அத்தனை காரியங்களும் இந்த ஆவிக்குரிய காரியங்களிலிருந்து தான் உண்டாகிறது. என்னைக்கு இயேசுவின் ரத்தத்தினுடைய வல்லமையும் அதிகாரத்தையும் அது பண்ணக்கூடிய காரியங்களை, பண்ணியிருக்கிற காரியங்களை நம்ம புரிந்து கொள்கிறோமோ, அதிலிருந்து தான் வெற்றியும் வாழ்வும், பாவம் மன்னிப்பில் ஆரம்பித்து சுகம், வெற்றி, வாழ்வு, விடுதலை எல்லாமே அதிலிருந்து தான் உண்டாகிறது. இருக்கீங்களா? எப்போவுமே கவனம் வச்சுங்க, ஆவிக்குரியதிலிருந்து தான் பூமிக்குரிய காரியங்கள் உண்டாகிறது. அப்போ சிலர் நல்லா இருக்கணும்னு பார்க்குறாங்க, கையிட்டு செய்கிற காரியங்கள்லாம் வெற்றி உண்டாகணும். என்றைக்குமே பற்றாக்குறையில் இருந்தாச்சு, போதாது இல்லை குறைவுன்னு இருந்தாச்சு, நல்லா இருக்கணும்னு பார்க்குறாங்க. அப்போ எதில் கவனம் செலுத்தணும்? கல்வாரி சிலுவையில் என்ன நடந்தது? என்னுடைய பாவத்தை மட்டும் இல்லை, என்னுடைய சாபத்தை கூட அவர் எப்படி ஏற்றுக்கொண்டார், என்னுடைய சாபங்களை எப்படி அவர் பரிகரித்தார், எப்படி தேவனுடைய ஆசீர்வாதம் எனக்கு இப்போ உண்டாயிருக்குது, ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை எனக்கு எப்படி அதன் மூலமாக தந்திருக்கிறார், இதை நல்லா புரிந்து கொள்ள வேணும். என்னுடைய உரிமை என்ன, ஸ்லாக்கியம் என்ன, எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, நான் யார், இதில் தான் உங்களுடைய பொருளாதார வெற்றி கூட இருக்கிறது.